காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்ற தமாக என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற அந்த கட்சியிலே இருக்கின்ற தேசிய தோழர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது உங்களுடைய தாய் வீடு போன்றது. இந்த வீட்டிலே இருந்து நீங்கள் சில மாதங்கள் பிரிந்திருந்தாலும் நீங்கள் மீண்டும் இந்த சொந்த வீடு, உங்களுடைய சொந்த வீடு, நீங்கள் மீண்டும் இங்கே வர வேண்டும் என்று நான் உங்களை பாசத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அருமையனை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தமாகவில் இருக்கின்ற தேசிய தோழர்களை அவர்களே நேரடியாக அழைத்தது போல் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் மீண்டும் தாய் வீட்டிற்கு வர வேண்டும். நமக்குள் எந்த வேறுபாடும் இருக்காது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனையால் பிரிந்திருந்தாலும் எப்படி மீண்டும் சேர்வார்களோ அதுபோல் நாம் சேர வேண்டும். ஆகவே அந்த அருமை தமாக என்ற இயக்கத்தில் இருக்கின்ற தோழர்கள் மீண்டும் உங்கள் தாய் வீட்டிற்கு, காங்கிரசுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று நான் இருகரம் நீட்டி உங்களை அரவணைக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுவும் நீங்கள் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு என்னுடைய அருமை நண்பர், நான் எப்போதும் மதிக்கின்ற தலைவர் மூப்பனாருடைய புதல்வர் வாசன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற செய்தியை கேட்டு நான் துடித்து போனேன். காரணம், மகாத்மா காந்தியை கொன்றவர்கள், பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூதாதையர்கள். ஆகவே அந்த கட்சியில் கூட சேர்வதற்கு பேச்சுவார்த்தை வாசன் நடத்தினார் என்று சொன்னால் இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆகவே அவருடைய அருமை தோழர்களே, தேசிய தோழர்களே, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களுக்கு அரவணைப்பதற்கு, உங்களை வழிநடத்தி செல்வதற்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இருக்கார்கள். மீண்டும் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை மனதில் வைத்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வர வேண்டும் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் பாசத்தோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் அதான் முக்கியமான விஷயம், நீங்க தான் கேள்வி கேட்கறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஜி.கே. வாசன் மீது எனக்கு ஒரு வருத்தம். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய வழி வந்தவர் மூப்பனார் அவர்கள். மூப்பனார் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து மிக அதிகமான அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வைத்து நேராக அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சோனியா காந்தி தான் அணிவகுத்து காட்டினார். ஆனால் அந்த வழியிலே மூப்பனாருடைய மைந்தனாக இருக்கின்ற வாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் கூட்டணி சேருவதற்கு என்பதை ஏனோ தானோ சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். எனக்கு பாசம் கணக்கு வாசன் மீது உண்டு. பட் இருந்தாலும் மகாத்மா காந்தியை கொன்றவர்கள், பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயன்றவர்களோடு அவர் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு துணிந்தார்? அவருக்கு உள்ளத்தில், ரத்தத்தில் தேசிய உணர்வு, காமராஜர் உணர்வு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது. இருந்தாலும் தமாகவில் இருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்காக ஆவலோடு காத்திருக்கின்றேன். விரைவாக நாளை மறுநாள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு சோனியா காந்தி ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார். அந்த குழு கூடி நாங்கள் அதை முடிவு செய்வோம். இருந்தாலும் ஒரு ஃபைனல் டிசிஷன் என்பது டெல்லியிலே
கமிட்டியிலே முடிவு செய்யப்படும். எப்படி இருந்தாலும் நாங்கள் 15 அல்லது 16ஆம் தேதிக்குள் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதி வாங்கவில்லை என்று சொல்லக்கூடாது. நாங்கள் கேட்டோம். இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே குலாம் நபி ஆசாத்தும் கலைஞர் அவர்களும் பேசி 41 தொகுதிகள் என்று முடிவான உடனேயே என்ன கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை அவரவர்களே வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. அதுபோல் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் 5ஐயும் காங்கிரஸ் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றான அரவக்குறிச்சியையும் அந்த கொள்கை முடிவு எடுத்ததன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகமே வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் அரவக்குறிச்சி காங்கிரசுக்கு வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் வைத்தோம். இருந்தாலும் கொள்கை முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் அரவக்குறிச்சியை பெற முடியவில்லை. அதற்காக ஜோதிமணிக்கு வருத்தம் ஏற்பட்டிருப்பது இயற்கை என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அந்த கோபத்தை விட்டு அரவக்குறிச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருடைய வெற்றிக்கு ஜோதிமணி வேலை தீவிரமாக செய்ய வேண்டும். சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று சொல்லி இருக்கின்றால் அது கூடாது. கோபத்தில் அவர் இருக்கின்றார் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஜோதிமணிக்கு காங்கிரசிலே எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்றது. இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு அவர் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவார் என்று நம்புகிறேன். இப்போதுதான் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். வேலை போட்டியிட்டால் நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. போட்டியிட மாட்டார் என்று நம்புகின்றேன். போட்டியிடக்கூடாது என்று நான் அவரை வேண்டுகிறேன். சிதம்பரத்திற்கு வேண்டியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட பல பேர் பணம் கட்டி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் கட்டவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன முடிவில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. விருப்பங்களும் தந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் பரிசீலிக்கிறோம். மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க வேண்டும். தமிழகத்திலே 94 லட்சம் இளைஞர்கள் வேலையின்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். கல்வி என்பது கிண்டர் கார்டனிலிருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வரை, அதாவது கேஜியிலிருந்து பிஜி வரை இலவச கல்வி முழுமையாக தர வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் தேர்தல் அறிக்கை தயாரித்திருக்கின்றோம். அதை வலியுறுத்துவோம். தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கான குழு பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் லாச்சியப்பன் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே அந்த வேலையை ஆரம்பித்து விட்டது. சுதர்ஷன் லாச்சியப்பன் அவர்கள் இன்னும் 4-5 நாட்களில் அதில் டெல்லியில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களிடம் சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதல் வாங்கிய பிறகு எப்படி இருந்தாலும் இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள் அதை அறிவிக்கும். வரும்போது கண்டிப்பாக வருவார். எந்த தேதி என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் 2 பேரும் வர. எங்களை பொறுத்தவரையில் கிடைத்த 41 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் திமுக கூட்டணி முஸ்லிம் லீக் கூட்டணி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு. அதிமுக வேட்பாளர் பட்டியல் அவ்வப்போது அதுதான் ஜெயலலிதாவுடைய ஸ்டைல். தேர்தல் கமிஷன் தொடர்ந்து பாரபட்சமாக செயல்படுது வலியுறுத்தி பல புகார்கள் தமிழக தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் அவர்கள் எதை செய்கின்றார்களோ இல்லையோ
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது போது அவர்களுக்கு உதவியாக இருந்தது தேர்தல் கமிஷன். இந்த முறை தேர்தல் கமிஷன் அதிமுகவுக்கு சாதகமாக அல்லது அவர்களுக்கு தோழமையாக அல்லது அவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்கின்ற புரோக்கர்களாக இல்லாமல் தேர்தல் கமிஷன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு எல்லாவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். துணை இராணுவத்தினரை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். துணை இராணுவத்தை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, தேவை என்றால் இராணுவத்தையே கொண்டு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 இராணுவத்தினரை நிறுத்தி பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு தேர்தல் கமிஷன் ஆவணம் செய்ய வேண்டும்.